தர்மபுத்திரத்திலே குந்தி பாண்டவாள்கிட்ட சொல்லாம உத்தர யாத்திரை போயிடுறாள், ஹிமாச்சலம் போயிடுறாள். காலையில நமஸ்காரம் பண்ண போறாள், காணும். வேலைக்காராளை காட்டாள், அம்மா இனிமே திரும்பி வரப்போறதில்லை வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஹிமாச்சலத்துல போய் மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ண போறாளா. தெற்க திரும்பி ஆத்துக்கு வரப்போறதில்லைன்னு சொல்லிவிட்டாள்னா நாம் ஏதாவது தப்பு பண்ணி விட்டோமான்னு இதெல்லாம் பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தேரை போட்டுன்னு ஓடினாள். பராதாக்கள் திரௌபதியோட போய் பிடிச்சு விட்டாள். 40 மைல் நடந்து விட்டாள். 11 மணி நமஸ்காரம் பண்ணி வரணும்னு கூப்பிட்டாள். இன்னுமே திரும்பி ஆத்துக்கு வரமாட்டேன், நீங்கள்லாம் நன்னா இருக்கிற போது நான் கிளம்பி போகணும்னு பரம்பிட்டேன் சொன்னாள். அம்மா நாங்கள் ஏதாவது தவறு பண்ணிவிட்டோமா, அதுக்காக கோவிச்சுன்னு போறீங்களா? அப்படி இல்லாமலே நீங்க ரொம்ப பிரியமா இருக்கு, இந்த அன்போட போகணும், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு, சௌக்கியமா இருக்கிறத சந்தோஷத்தோட பரப்பிட்டேன்னா இந்த கவலை இல்லாம நான் போய் நாமா சொல்லுவேன், பகவத்குணம் காப்பேன் பெரியவாழ்றதுல மனசு கவலை இல்லாமல் இருக்கும், அதுக்காக பரப்பிட்டேன். நாள் ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாள், வரமாட்டேன்னு விட்டாள் திரும்பி. அப்போ தர்மபுத்திரன் பார்த்து குந்தி ஒண்ணு சொன்னாள், இத்தனை அன்பு உனக்கு என்னிடத்துல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் நீ பண்ணி ஆனா எனக்கு திருப்தியா இருக்கும். நாள் என்ன நாள், நீங்கள்லாம் எனக்கு எப்படி பிள்ளைகளோ அது மாதிரி மூத்த பிள்ளை கர்ணன், அந்த பிரபு யுத்தத்துல போயிட்டான், அவனை புண்ணிய காலங்கள்ல நீங்க நினைக்கணும்னு அழுதாளா. கர்ணம் ஸ்மரேதா சததம் சங்கிராமேஸ்வபலாயினம், யுத்தத்துல முன்னெச்ச கால பின் வாங்காத கர்ணனை நீங்க நினைக்கணும்னு ஆளா. சமபுத்திரன் அம்மா நினைக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஆளா. புண்ணிய காலங்கள்ல ஏகாதசி துவாதசி அமாவாசிய மாச சங்கிரமணம் இது மாதிரி புண்ணிய காலங்கள்ல கர்ணப்பிரியதாம் கர்ணப்பிரியதாம்னு மகாதானங்கள்லாம் பண்ணணும்னு ஆளா. பூதானம் கோதானம் ஸ்வர்ணதானம் கன்னிகாதானம் இதெல்லாம் மகாதானம். இந்த தானத்தினுடைய பலங்களை அளவு சொல்ல முடியாதுன்னு விட்டாள். தன்னிமித்தம் மகாபாஹோ தானம் தத்யாஸ்த்வமுத்தமம், உத்தமம் தானம் தத்யாக கர்ண நிமித்தம் நாள். கர்ணனுக்கு கர்ணப்பிரியதாம் கர்ணப்பிரியதாம்னு கொடுக்கணும் நாள். அவ சொன்னது ஆச்சரியம் இல்லே, தர்மபுத்திரன் இப்படி பண்ணினாரா, அம்மா சொன்னா அம்மா சொன்னாள்னு இப்படி பண்ணுவாளா, சொல்லிட்டு போவாள். பெரியவாள் போற போது அப்பா இந்த தர்மத்தை பண்ணு விடாதேன்னு சொல்லுவாள். அதே பண்ற புத்திரன் நூத்திரம் தான் இருப்பான். இந்த பக்கத்துல ஒரு குடும்பம் அன்னதானம் பண்றது, ராத்திரி எதையோ பகல்லையோ வண்டியோட வந்தா வண்டிக்காரம் மாட்டுக்கு தீனி வந்தவாளுக்கு ஆகாரம் போடுறது, அப்படி போடுறது எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துட்டு தான் போவாள். அங்க முன்னாடி சொல்ல வேண்டியதும் இல்லை, அப்படி போஜனம் அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தா. அவ குடும்பத்துல கள்ளம் வந்துட்டான், ராத்திரி 200 பேர் வந்துட்டான். நெல்லு வித்து பணம் வச்சிருக்கா, 30,000 ரூபாய் பணம். எல்லாம் சமீப காலத்துல வந்தா அவர் பக்கத்துல டார்ச் லைட் வச்சிருந்தார், அதை எடுத்து சாவி எடுத்து கொடுன்னு காட்டான். அப்படியே பொட்டி இந்த இடத்துல பணம் எடுத்து நீ எடுத்துனோடு எங்களை ஒன்றும் பண்ணாதே, 30,000 ரூபாய் இருக்கு எடுத்து விட்டார். ஆஹான்னு விட்டான். 10 பேர் காவலுக்கு நின்னான். காவலுக்கு நிற்கிறவோ டார்ச்சை இப்படி அடிக்கிறவோ மூஞ்சி பார்த்துட்டு கூப்பிட்டான். ஏய் நமக்கு வண்டி மாட்டுக்கு போகும் தீனி கொடுத்தாலே அவ விடுறா, இது திருடப்படாதுடான்னு சொன்னான். உடனே அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இடத்துல போய் திருட போறேன், நாங்க திருடின்னு போற மட்டும் நீங்க பேசினீங்களா நாங்க ஏதாவது பண்ணிவிடுவோம் பேசாம ஹரே ராமராமான்னு பேசாம இருந்தார். இன்னொரு இடத்துல போய் திருண்டு போட்டான். இந்த ஊராத்துல போய் திருண்டான்னா ஒரணா கொடுக்க மாட்டாருன்னு எல்லாத்தையும் அழின்னு போட்டாங்க. போய் சொல்ற போது தர்மிஷ்டாலையும் சொல்ல வேண்டியிருக்கு, தர்மம் பண்ணாதவனும் சொல்றானே, அதுல அவளையும் சொல்ல வேண்டியிருக்கு, அவளுக்கு வருத்தமா கூட இருக்கணும். அதுக்காக என்ன பண்றது, நான் நடந்ததானே சொல்றோம். அவன் ஆச்சரியப்பட்டாள். ஆஹாஹா ராமன் காப்பாத்தினான், மகான்கள் காப்பாத்தினாள். சாதுக்கள்லாம் நாங்கள்லாம் கார்ல போனா விடமாட்டாள்னே தடுப்பாள். அவன் வண்டியில போற நாள்லயும் அப்படி கார்ல போற நாள்லயும் இப்படி எங்க ஊரை தாண்டிட்டு போகலாமாம்பாள் போன்னு கதை விடுவாள்னே. கூப்பிட்டு அன்னம் போடுறது, பூஜை பண்ணம்ங்கிறது, விஷயம் பண்ணம்ங்கிறது, அப்படி உபச்சரிக்கிறது. தர்மம் ஒரு நாளும் கைவிடாதுங்கிறத நாம் நன்னா பார்த்துக்கலாம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது எத்தனையோ 1000 இடத்துல பார்க்கிறோம் தர்மம் ரட்சிக்கிறதுங்கிறத. இந்த நம்பிக்கையோட செய்கிறவாள் நன்னாத்தான் இருக்காள், அதைத்தான் நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அப்படி இப்படி குந்தி அப்படி சொன்னாள்ங்கிறாள். அந்நிமித்தம் மகாபாகோ தானம் தத்யாஸ்து உத்தமம். தர்மபுத்திரன் அது மாதிரி தானம் பண்ணாளா. அம்மா பரலோகம் போன குழந்தைய கொண்டு கவலைப்படுவலாம்னே. இந்த ஊர்ல மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போன குழந்தைய கொண்டு கவலைப்படுவாள். குழந்தை சாப்பிடலையே, அதான் மாதாவனுடைய அன்பு. அவன் குழந்தை வெளியூருக்கு போயிருப்பான், அவனுக்கு பிடிச்ச சாமான் ஆத்திர பண்ணி சாப்பிட மாட்டாள்னே தாயார். அவன் குழந்தைய நினைச்சு கண்ணால ஜலப்படுவாள். அதுக்காக ஒரு பிண்டம்னு, அம்மா எனக்கு பிடிச்ச ஆகாரம்னு நீ பண்ணாமல் இருந்தே அதுக்காக மாத்திர பிண்டம் ததாமியம்னு மாத்திர கையில 17 பிண்டத்துல அது ஒரு பிண்டம்.